இருப்பவர் அளிப்பதும் கிடைக்காதவர் ஏங்குவதும். என்னங்க என்றாள் அரைகுறை தூக்கத்தில் இருந்தவனிடம். என்ன என்றான். இப்பொழுதைக்கு குழந்தை நமக்கு வேண்டாம், கலைச்சிடலாம் என்றாள். அவள் சொல்லி முடிக்கவில்லை. திடுக்கிட்டு தூக்கம் முற்றிலும் கலைந்தவனாய் எழுந்து உட்கார்ந்தான். அவள் தனியார் பள்ளியில் ஆங்கில ஆசிரியை. நல்ல சம்பளம். மாதம் 25,000 தாண்டும். அவனுக்கு கெமிக்கல் பிசினஸ். நல்ல வருமானம். ஏன் வேண்டாம்? என் தம்பிக்கு எல்லாருக்கும் குழந்தை பிறந்து 3வது 4வது கிளாஸு போயிட்டுருக்கு. அம்மா வேற கேட்டுட்டே இருக்கா, ஏதாவது விசேஷம் இருக்காடான்னு. உனக்கு என்ன புத்தி பிசகி போச்சா? குழந்தை கடவுளோட வரம், அதை போய் கலைச்சிடலாம்னு சாதாரணமாக சொல்கிற. எனக்கு பிடிக்கல. எப்போ பார்த்தாலும் என்னை சுற்றி குழந்தைகள் தான். இப்போ வேண்டாம், கொஞ்ச நாள் சந்தோஷமா இருப்போம், அப்பதான் பார்த்துக்கலாம். அவனுக்கு எரிச்சலானது. என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? ஏற்கனவே 2 தடவை கலைச்சிருக்கேன். அதையே நான் யார்கிட்டையும் சொல்லாமல் மறைச்சிட்டேன். எனக்கு பிடிக்கல. என்னதான் பிரச்சனை உனக்கு? அவனவன் குழந்தை பிறக்கலன்னு கோவிலாக சுற்றுறான். உனக்கு ஏன் இந்த எண்ணம்? 2 பேருக்கும் நல்ல சம்பளம், குழந்தைக்கு நல்லா எஜுகேஷன் தர முடியும், நல்லா வளர்க்க முடியும். அப்புறம் என்ன? எனக்கு பிடிக்கலன்னா விடுங்க, காரணமெல்லாம் கேட்காதீங்க. குழந்தைன்னு பிறந்தா உங்கள் சொந்தக்காரங்க எல்லாம் வர ஆரம்பிச்சிடுவாங்க. எனக்கு உங்கள் சொந்தக்காரங்க மூஞ்சியை பார்க்க பிடிக்கல. சர்தான், உன்னை பொண்ணு பார்க்க வந்தப்ப ரொம்ப சாந்தமாக இருக்குடா, படித்தவ, நல்லா வேலையிலும் இருக்கான்னு ஓகே பண்ணது எங்கள் அம்மா தான். ரூட்டை மாற்றாதீங்க. உங்கள் குடும்பத்தில் யாரையும் எனக்கு பிடிக்கல. அதுதான் ஒதுக்கியே வச்சிருக்கேன். எனக்கு நீங்கள் மட்டும் போதும். உங்கள் சொந்தக்காரங்க வேண்டாம். போதுமா? உடனே ஏற்பாடு பண்ணுங்க, இல்லை நானே போய் பண்ணிப்பேன். அவள் எப்பொழுதும் அப்படிதான். பிடிவாதம் பிடித்தால் பிடிவாதம்தான். யாரையும் மதிக்க மாட்டாள். ஒரு பண்டிகை என்றால் கூட யாரையும் பார்க்க போகலாம் என்று சொல்ல மாட்டாள். பக்கத்திலேயே இருக்கும் அவள் அக்கா வீட்டுக்கு மட்டும் போவாள். அவன் வீட்டுக்காரர்கள் வந்துவிட்டாலே முகத்தினை தூக்கி வைத்து கொண்டு ஸ்கூல் பேப்பர் கரெக்ஷன் இருக்கு என்று ரூமுக்குள் புகுந்து கொள்வாள். வந்தவர்களுக்கு முகத்தில் அடித்தாற்போல் இருக்கும். அவன் தம்பி சில நாள் முன்னால் மதுரையில் இறந்து போனான். அவனை பார்க்க கூட அவனை அனுமதிக்கவில்லை. வீட்டிலேயே தலையில் தர்ப்பையும் எள்ளு போட்டு குளித்தான். அவனுக்கு தெரிந்து சில பார்ப்பான் குடும்பங்களில் இப்படித்தான். பல பேர் திருமணங்களுக்கு பின் இப்படித்தான் தீவுகளாக மாறி விடுவார்கள். சுயநலம் பெருகும்போது இப்படி ஆகும் என்று ஒரு பிரபலமான தத்துவ நிபுணர் எதிலேயோ பேட்டி கொடுத்ததாய் படித்தது நினைவில் வந்தது. என்ன பேசாம இருக்கீங்க? நான் சொன்னா நீ கேட்க போறதில்ல. உனக்கு என்ன தோணுதோ பண்ணிக்க. நீங்கள் வரணும், கையெழுத்து போட. வெளிநாட்டுக்கு போயிருக்கான்னு சொல்லு. ஆமாம், இந்த நக்கலுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. காலையில் மறுபடியும் வாக்குவாதம் தொடர்ந்தது. இது 3வது. நினைவில் இருக்கு இல்லை? இருக்கட்டும், எனக்கு விருப்பம் இல்லைன்னா விடுங்க. சும்மா போட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. அவனுக்கு உண்மையிலேயே வருத்தமாயிருந்தது. ஒரு குழந்தைக்காக ஒரு தம்பதி சென்னையிலிருந்து குருவாயூருக்கு நடந்தே சென்று பிள்ளை பாக்கியம் பெற்றது நினைவில் வந்தது. எத்தனை சொன்னாலும் திருந்த மாட்டாள். சம்மதம் இல்லாமலேயே போனான். ஆரம்பத்திலேயே அடங்கி போனால் ஆண்களுக்கு ஆபத்து தான். அதன்பின் ஆயுசு வரைக்கும் இப்படித்தான் அடங்கி போக வேண்டும். படிவங்களில் கையெழுத்து வாங்கும்போது கைனாலஜிஸ்ட் கேட்டார், கட்டாயம் பண்ணி ஆகணுமா? யோசிச்சுக்குங்க. எத்தனை பேர் குழந்தை இல்லாமல் இருக்காங்க. யாருக்காவது கொடுக்கலாமில்ல பெத்து. டாக்டர், நாங்கள் வந்தது கலைக்கத்தான், தானம் கொடுக்க இல்லை. கொஞ்சம் கோபமாகவே சொன்னாள். கலைத்து விட்டு வீடு திரும்பியாகிவிட்டது. 1 வாரம்தான் பேசாமல் இருந்தான். பின் வழக்கம்போல் மாறிக்கொண்டான். வேற விதி. 1 வாரம் கழித்து அவன் நல்ல மூடில் இருந்தபோது கேட்டான், என்னதான் உன் பிரச்சனை? ஏன் இப்படி பண்ற? குழந்தை பெத்துக்க எனக்கு விருப்பம் இல்லை. வேலையை விட்டுத்தான் பார்த்துக்கணும். உங்கள் வருமானம் மட்டும் பத்தாது. அப்புறம் எப்படி நம்ம விருப்பப்படி குழந்தையை வளர்க்குறது? ஏன் உங்கள் ஸ்கூலில் வேலை செய்கிற யாருக்கும் குழந்தையே இல்லையா? அவங்க எப்படி பார்த்துக்கிறாங்க? அவங்க மாமியார் வந்து பார்த்துக்கிறாங்க. நானும் அம்மாவை வர சொல்கிறேன். அதானே பார்த்தேன். உனக்கு விருப்பம் இல்லைன்னா குழந்தையை பார்த்துக்க காசு கொடுத்து ஒரு ஆளை போட்டுப்போம். அதெல்லாம் நாமளே கவனிக்கிற மாதிரி வராது. அவள் மசிகிற போல் தெரியவில்லை. 1 மாதம் கடந்திருக்கும். அவள் பள்ளி சக ஆசிரியை கல்யாணத்துக்கு போய்விட்டு வந்தார்கள். அங்கே யாரோ கேட்டு இருப்பார்கள் போலிருக்கிறது. வீட்டுக்கு வந்ததும் அவனிடம் சப்தம் போட்டாள். இவளுக்கு என்ன வந்தது? எப்படி ஸ்வீட் தரப்போறேன்னு கேட்குறா. இவளுக்கு ஆசைன்னா பெற்றுக்க வேண்டியது. ஆனால் நாம் நினைப்பதெல்லாம் இறைசக்தி செய்வதில்லை. அன்றைய ஆசை கூத்தில் அடுத்த மாதமே மாதவிலக்கு தள்ளிப்போனது. டாக்டரிடம் போனாள். அவர் உறுதி செய்து விட்டார். ஆமாம், கர்ப்பம்தான். 2 மாதம். வழக்கம் போல ஆரம்பித்து விட்டாள். இப்போ வேண்டாம். அவனை வற்புறுத்தி டாக்டரிடம் அழைத்து போனாள். அவர் செக் செய்துவிட்டு, கர்ப்பப்பை ரொம்ப வீக்காக இருக்கு,
இப்போ கலைக்க முடியாது. அப்படியே கலைச்சாலும் கர்ப்பப்பையையும் சேர்த்து ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கும். அவன் அதிர்ந்து போனான். டாக்டர், வேறு வழியே இல்லையா? இல்லை, நான் சொல்ல வேண்டாம்னு பார்த்தேன். குழந்தை சரியாகவும் ஃபார்ம் ஆகலை. அதையும் கலைச்சிட்டு கர்ப்பப்பையையும் எடுக்கிறது தான் சேஃப். இல்லைன்னா வளர வளர உயிருக்கே ஆபத்து என்று சொன்னவர் தொடர்ந்து மெடிக்கல் வார்த்தைகளை அடுக்கிக் கொண்டே போனாள். அவளும் அதிர்ந்துதான் போனாள். 1 வாரம் லீவ் போட்டு விட்டு டாக்டர் சிகிச்சை தொடங்கினார். எல்லாம் முடிந்தது. 10 நாள் லீவ் போட்டு ரெஸ்ட் எடுத்துக்குங்க என்றார். காரில் வீடு திரும்புகிற வரை அவன் பேசவே இல்லை. எல்லாம் விதி என்று விதியின் மீது பழி போட முடியாது. நம் கையில்தான் எல்லாம் என்று தோன்றியது. அதையும் மீறி குழந்தைகளின் அலறல் சப்தம் அவன் காதுகளில் ஒலித்து கொண்டே இருந்தது. கர்மாக்களை மாற்றி நாம் தான் முற்றுப்புள்ளிகளை வைத்துக் கொள்கிறோம் என்றான் அவளை பார்த்து. அவள் ஒன்றும் புரியாமல் விழித்தாள். நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.